நம்ம பார்க்க போற வீடு மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி என்ன வித்தியாசமா இந்த வீட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ்போஸ்டு பிரிக் வீடும் பார்த்திருப்பீங்க. பட் இந்த வீடு ஃபுல்லாவே போரத்தம் பிரிக்ல கட்டியிருக்காங்க. அத விட முக்கியமான விஷயம் பில்லர் எதுவுமே யூஸ் பண்ணாம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல கட்டியிருக்காங்க. அதோட இந்த வீட்ல எங்கேயுமே மரமே யூஸ் பண்ணல. பெயிண்ட், டைல்ஸ், சிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வெளியுமே நோட் பண்ணோம். இப்ப இந்த ஒயரிங் பைப் எல்லாமே வெளியவே இருக்கு. ஸ்விட்ச் போர்டுமே வெளிய தான் இருக்கு. கரெக்ட். இங்கேயே வந்து நாங்க ஒரு சிங்க்கும் குடுத்துருக்கோம். ஸோ சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுலேருந்து செய்றது எல்லாமே வந்து மெயின் சிங்க்குக்கு போயிடுவாங்க. இன்னொரு சிங்க்குக்கு ஆமா, போயிடுவாங்க. ஆமா, ஆமா. அது டிஸ்டர்ப் இல்லாம இங்கேயே குடுத்துருவோம். இங்கேயே கட் பண்ணிட்டு அப்படியே டைரக்டாவே சர்வ் பண்ண முடியும். எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம ஒரு கேன்டிலிவர்ல ஸ்லாப் குடுத்துருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பிளாக்கோட கம்ப்ரசிபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த் ஹெவியா இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ உள்ள ஒரு பாத்டப் குடுத்துருக்கோம். ஓகே. இங்க இருந்து இந்த வியூவையும் பார்க்க முடியும். ஸோ இந்த பாத்ரூம் ஏரியாக்கு எந்த விதமான வால்ஸும் குடுக்கல. இந்த இடத்த இந்தியனா யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே நம்ம வந்து வெஸ்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். டாப் லேயர் அப்படி வெஸ்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இன்னுமே நெறைய விஷயங்கள் புதுசா இருக்கும் உங்களுக்கு. இந்த வீட பத்தின ஃபுல் டீடைலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட பட்ஜெட்டையும் பார்க்கலாம். இந்த வீடு எப்படி இந்த மாரி கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, ஆமா. ஓகே. உங்க பேரையும் உங்க கம்பெனி பேரையும் சொல்லிடுங்க. ஓகே. ஏன்னா நெறைய பேர் மறந்துருப்பாங்க. கண்டிப்பா. என்னோட நேம் சிஎம் விகாஷ் கோயல். என்னோட கம்பெனி நேம் வந்து ரெப்ளிகா ஆர்க்கிடெக்ட்ஸ் அண்ட் பில்டர்ஸ். ஓகே. இப்ப இந்த சைட் பத்தி சொல்லுங்க. எஸ் சார். சார் இந்த சைட் வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா 30/60. அதாவது பிளாட் ஏரியா வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட். இதுல நாங்க G+1 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதுல என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கம்ப்ளீட்டா லோட் பேரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பில்லர்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டாவே வந்து கீழேயும் பிரிக் மேலேயும் பிரிக் வச்சு கொண்டு போயிருக்கோம். ஓகே. பேஸ்மெண்ட்டுக்கு பேஸ்மெண்ட் வந்து ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. வாட்டர் பர்குலேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே. ஸோ பேஸ்மெண்ட் வரைக்கும் நாங்கள் பில்லர்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே உள்ளது எல்லாமே வந்து பில்லர்ஸ் இல்லாமல் கட் ஷார்ட் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாகவே விபி போரத்தம் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதாவது லோட் பேரிங்கான போரத்தம் பிளாக். கரெக்ட். ஓகே. ஓகே. இது வெளிய ஃபுல்லாவே எக்ஸ்போஸ்டா விட்டுட்டு உள்ள எப்படி பண்ணிருக்கீங்க? உள்ளேயும் எக்ஸ்போஸ்டாவே விட்டுட்டீங்களா? ஓகே சார். ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட் தான். ஸோ இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட்னா என்னன்னா, எந்த அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு சிமெண்ட் யூசேஜை கம்மி பண்ணுறோம் இங்கே அப்படி பார்த்தோம்னா, இன்னர்லையும் சரி அவுட்டர்லையும் சரி 85 to 90% நான் பிளாஸ்டிங் பண்ணல. ஓகே. சரி, பிளாஸ்டிங் பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த போரத்தம்குள்ளார நிறைய கேவிட்டிஸ் இருக்கும், ஹாலோ பிளாக்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த ஏர் மீடியம் வந்து உள்ளேயே ஃபில் ஆகிடும். இந்த ஏர் மீடியம் என்ன பண்ணுன்னா, அவுட்டர் என்விரான்மெண்ட்ல இருந்து இன்னர் என்விரான்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, அவுட்டர் டெம்பரேச்சர் என்ன தான் 35, 40 இருந்தால் கூட இன்னரில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், அதை நாங்கள் எக்ஸ்போஸ்லேயே விட்டுடுறோம். ஓகே. ஓகே. எலிவேஷனுக்காக இதில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கரெக்ட் சார், நீங்கள் சொன்னது ஜென்ரலாக G+1 சொல்லிட்டேன். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூஃப் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூஃப் வரப்போகுது. இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் சில எல்லாமே ஃப்ளாட் ரூஃபாக பண்ணிட்டேன். அதாவது ஃப்ளாட் கான்கிரீட் போட்டுட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் அப்படி பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 80% வந்து மேங்களூர் டைல்ஸ் போட்டிருக்கேன். அதாவது ஸ்லோப் ரூஃப் போட்டுட்டு ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ளாட் ரூஃப் பண்ணியிருக்கேன். இதன் மூலியமா பட்ஜெட் சேவ் பண்ணுறது மட்டும் மெயின் கன்சர்ன் கிடையாது, உள்ள டெம்பரேச்சர் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அதே சமயம் வின் வெலாசிட்டிலாம் செக் பண்ணிட்டு அங்கே மேங்களூர் ரூஃப் டைல் போடலாமா இல்லையா எல்லாமே க்ராஸ் செக் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இங்கே நான் மேலே வந்து மேங்களூர் டைல்ஸ் ரூஃப் வந்து அப்படியே ஸ்லாண்டிங் போர்ஷன்ஸில் 2 பக்கமும் கொடுத்துருக்கேன். கீழே உள்ளது எல்லாமே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கேன் சார். ஓகே. அது எல்லாமே சைடில் பார்த்தீங்கன்னா பீடிங்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஒரு பீடிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, மழை தண்ணி வந்ததுன்னா டேரெக்டாக அந்த வாலில் பட்டு கீழே அப்படியே இல்லாமல் கேப்லரி ஆக்ஷன் மூலியமாக கொஞ்சம் தள்ளி வெளில விழும். ஸோ தட் என்ன ஆகும்னா, சிவத்தில் வந்து தண்ணி வடிகிறது கம்மியாயிடும். சிவத்தில் தண்ணி வர்றது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா, டேம்ப்னஸ் அரெஸ்ட் ஆகிடுது. அதே சமயம் ப்ரொடெக்ஷன் ஒரு சின்ன சன்ஷேட் மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ஆகிடுது. ஓகே. இப்போ இது வந்து பிரிக் மட்டும்தான் அவுட்டரில் இருக்கா, அது மேலே ஏதாவது கோட்டிங் பண்ணியிருக்கீங்களா? கரெக்ட். இதுக்கு மேலே வந்து வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக பெயிண்ட் பண்ணுவாங்க, ஏதோ சம்திங் எக்ஸ் பிராண்டில் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, பட்டி பார்ப்பாங்க, செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்கே ஃபார்மேஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் வந்து பேசிக்காக ஸ்கில்லாக இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி யார் வேணாலுமே ஜஸ்ட் நார்மலாக அடிச்சிட்டு இருக்கலாம். ஓகே. 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 இப்போ இந்த வீடு முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? அப்ராக்சிமேட் 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஆனாலும் அவுட்டரில் எந்த விதமான டேம்ப்னஸ் எந்த மாதிரி எதுவுமே ஃபார்மேஷன்ஸ் இல்லை. கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த கிரே அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். பார்க்க நீட்டாக இருக்கணும், ஒரு ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும்னு. அதே சமயம் எந்த விதமான எஃப்ளோரன்ஸும் எங்கேயும் ஃபார்மேஷன்ஸ் கிடையாது. அதாவது பூத்து இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது செதில் வந்திருக்குன்னுவாங்க, அந்த மாதிரிலாம் எந்த விதமான விஷயமும். சரி, ஓகே. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது கேட்டெல்லாம் நார்மல் எம்எஸ் இதுதான் இல்லையா? ஆமாம். எல்லாமே வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினுங்கிறத விட
ஓகே என்ன பர்பஸ்க்காக நம்ம ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை தான் இங்கே நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன். ஓகே இந்த இடத்துல வந்து நான் 2,00,000க்கும் கேட் பண்ணலாம், 30,000க்கும் பண்ணலாம். ஓகே ஆனால் நம்மளோட கேட் பர்பஸ் என்ன? வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாது, ஆமாம் நமக்கு ப்ரொடெக்டடாக இருக்கணும், ஒரு செல்ஃப் சஸ்டெயின்ட் என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுறோங்கிறப்போ என்ன காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் கிரில்லுக்கு யூஸ் பண்ணுற ராட்ஸ் தான். பேசிக்காக ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். காஸ்ட் கம்மியாக இருக்கும், அதே சமயம் நமக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. இது பார்க்கிங் இல்லையா? ஆமாம். வீட்டு வந்து காம்பவுண்ட் வாலில் ஒட்டி கட்டாமல் ஃப்ரண்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறப்போ பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்து பேசுறதுக்கு, விளையாடுறதுக்கு, செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உகந்த இடமா இருக்கும். இது பில்டிங்லேருந்து வெளில எலிவேட் பண்ணுறதுனால காங்கிரீட்டாகவே தான் கொண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ காங்கிரீட்டை கொண்டு போகிறப்ப என்ன ஆகும்னா இன்னமும் வெக்க அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். இல்லை பட்ஜெட்டும் கூடும். ஆப்வியஸ்லி பட்ஜெட் பில்டப் ஏரியாவில் ஜாயிண்ட் ஆகாது இல்லையா? ஜாயிண்ட் ஆகாது, இது செப்பரேட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வீடு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் சார். ஓகே, இது சிட் அவுட் ஏரியா மாதிரி. ஆமாம், இது ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி. ஓகே. இங்கே ஒரு திண்ணையும் முன்னாடி பிளான் பண்ணோம். அந்த திண்ணை ஓக்கமாக இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து ஷூ ரேக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதிலே டேட்டா ஷூஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி, வெளியில் எதுவுமே ப்ளேஸ் பண்ண தேவை இருக்காது. ஓகே. இப்போ இங்கே 2 பில்லர் மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது வந்து பிரிக்கிலேயே கொடுத்துட்டீங்க. ஆமாம், கம்ப்ளீட்டாகவே பிரிக் தான். உள்ள காங்கிரீட்டும் ஃபில்அப் பண்ணல, ஆனால் சைட்டில் இருந்த ரபிஷஸ்லாம் வச்சு உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஓகே. மேலே பேக் பண்ணக்கான காரணம் என்னன்னா இந்த பில்லர் வந்து பில்டிங் நிற்கிறதுக்காக இல்லை, ஓகே, இங்கே ஒரு மேங்களூர் ரூஃப் போட்டிருக்கோம், ஸ்லோப் ரூஃப். அந்த ரூஃபை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இந்த ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃப்ளோரிங் வந்து நமக்கு ஆன்டி ஸ்கிட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் பார்க்கவும் நீட்டாக இருக்கணுங்கிறப்போ நான் கோட்டாவில் ப்ரிஃபர் பண்ணது லெதர் ஃபினிஷ் ஸ்டைலில். ஓகே. கோட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் லெதர் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. அதுதான் இங்கே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது இங்கே மட்டும் கிடையாது, மொத்த வீட்டுக்குமே நான் கோட்டா லெதர் தான் பண்ணியிருக்கேன். பாத்ரூம்க்கு மட்டும் கோட்டால லெப்பத்ரான ஒரு ஃபினிஷ் இருக்குது, அது இன்னும் ரஃபாக இருக்கும், இன்னும் ஆன்டிஸ்கிட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்கும். ஓகே ஓகே. இதில் 2 கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கீங்களா? கரெக்டாக. இது வந்து இது எல்லாமே நேச்சுரலி அவைலபிள் ராக்ஸ், எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலி மேட் கிடையாது. நேச்சுரல் அவைலபிள் கலர்ஸில் க்ரீன் இருக்குது, கிரே இருக்குது, எல்லோ இருக்குது. நான் அந்த எல்லோவும் அந்த க்ரீனையும் காம்போ பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸில் நான் இங்கே பேட்டர்னாக ப்ளே பண்ணியிருக்கேன். சரி, மெயின் டோரை பற்றி பார்க்கலாம். ஸ்டீல் டோரா? ஆமாம், இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மரத்தை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஓகே. யூபிவிசி விண்டோ பிளான் பண்ணோம், ஃப்ரேம்ஸ் எல்லாமே டபிள்யூபிசி, ஓகே, மெயின் டோர் ஸ்டீல் டோர். அது மாதிரி மரத்துக்கான விஷயமே இங்கே டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம், எங்கேயுமே மரத்தை பார்க்க முடியாது. இது மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் மாதிரி ஒரு டோர். கரெக்ட், அந்த மாடல். ஆமாம். ஜென்ரலாக டோர் வந்து மரத்தில் நம்ம ஒரு டோர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எம்எஸ் கேட் நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம். ஆமாம். சில சமயம் உட்லேயே கூட ஒரு கேட் மாதிரி ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்பில்ட்டாகவே ஸ்டீலில் வந்து என்ன சொல்லி மேக் பண்ண ப்ராசஸ் என்ன அப்படின்னா உள்ளார மெயின் டோர் வந்து சேஃப்டி டோருக்காக, ஓகே, வெளியில் மஸ்கிட்டோ மெஷ் வச்சு ஒரு சேஃப்டி டோர். ஸோ இந்த இடத்துல மஸ்கிட்டோ மெஷ்ஷும் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சா கூட போதும், நமக்கு ஏரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், இது நம்ம பிளான் பண்ணுறப்பவே சொல்லி செஞ்சுட்டோம் அப்படின்னா 100% லாக். இதுலயுமே உங்களுக்கு இத்தனை லாக் இருக்கு? ஆமாம், டோட்டலாக 12 லாக் சிஸ்டம்ஸ் இதில். சென்டரில் லாக் சிஸ்டம், டாப்பில், பாட்டமில், டோட்டலாக 12 லாக் சிஸ்டம் இதுலையும் இருக்குது. இது மெயின் டோர். இது மெயின் டோர். இதுலேயுமே அந்த 12 லாக் சிஸ்டம் இதுலேயுமே இருக்குது. இது லிவிங் ஏரியா. கரெக்ட். இந்த வீட்டில் வந்து டோட்டலாக என்ன பிளான் பண்ணிக்கோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலு, ஓகே, ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா, 2 பெட்ரூம்ஸு, ஒரு காமன் டாய்லெட்டு, ஓகே, ஒரு அட்டாச் டாய்லெட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் அண்ட் வாக்கின் வார்ட்ரூம் அண்ட் டாய்லெட், இதெல்லாம் தான் டோட்டலாக பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா மொத்தம் 3 BHK கான்செப்டில் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1800 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 3 BHK மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கேயுமே நம்ம வெளியே பார்த்த மாதிரி அதே ஃப்ளோரிங் தான். கரெக்டாக. ஸோ அதே நான் பேட்டர்ன்ஸ் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணவே விரும்பல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் நம்ம ஒரு டார்க் கலர்ஸ் நம்ம போட்டுட்டு உள்ள லைட் கலர்ஸ் பண்ணாலுமே பார்க்க வந்து ரொம்ப ஆடாக இருக்கும். ஓகே. நான் வெளியில் உள்ள அதே பேட்டர்ன் இன்னர்லேயே கொண்டு வந்திருக்கேன், அதே லெத்தர் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வெளியுமே நோட் பண்ணோம், இப்போ இந்த ஒயரிங் பைப் எல்லாமே வெளியவே இருக்கு. கரெக்ட். அது இல்லாமல் ஸ்விட்ச் போர்டுமே வெளியே தான் இருக்கு. கரெக்ட். ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம். இப்போ லோட் பேரிங்னா என்ன அர்த்தம்? தாங்கும் திறன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரூஃபுக்குலாம் நம்ம பில்லர்ஸ்லாம் எதுவும் போடாமல் ரூஃப் கான்கிரீட் போடலாம், அதான் கான்செப்ட் இல்லையா? நான் அந்த லோட் பேரிங்கில் கல்லில் போயிட்டு அகைன் நான் காடி மாதிரி கட் பண்ணி நான் பைப்பை வச்சேன் அப்படின்னா அந்த கல்லுக்கான ஸ்ட்ரென்த் இன்னமும் கம்மியாகும். ஆமாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இல்லாமல் டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் கான்கிரீட் பைப்ஸை ஃபுல்லாகவே எக்ஸ்போஸ்டாக ரன் பண்ணிட்டேன். அது ஃபேனுக்காகட்டும் லைட்டுக்காகட்டும் ரொம்ப போட்டு அங்கங்கன்னு ரேண்டமாக போட்டு கொடுக்காம ஒரு ஆர்கனைஸ்டாக நீட்டாக பார்க்குறப்ப நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே பிளானும் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இந்த பொசிஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ பைப்பும் என்ன ஆகும், கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் வேறு ஓரியன்டேஷனில் போகாமல் ஒரே மாதிரி சப்ளைஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு வந்து கிளைண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க. கரெக்டாக. கிளைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இது பண்ணவே முடியாது, பண்ண முடியாது. ஓகே. ஸோ கிளைண்ட்டுக்கும் என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பராக நீட்டான ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடிங்காக அந்த விஷயம் இருந்ததுன்னா ஓகே தான் சொன்னாங்க. அப்போ எப்படி இருக்குங்கிறது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே. அதையே நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டோம். ஓகே. இது இந்த பிவிசி பைப் எல்லாமே அந்த பிளாக் கலரில் வரக்கூடிய அதே பைப்பு தான்.
கரெக்ட். இது ஜென்ரலா வீட்டுக்கு போடக்கூடிய பிவிசி லைட் வெயிட் பைப் கிடையாது. இது ரொம்ப ஹெவி. ரூஃப்க்கு போடுறத விட ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த பிவிசி பைப். அவைலபிளே பிளாக்ல தான் இருக்கும். அதனால நமக்கு பார்க்குறப்போ இந்த ஆரஞ்சு அண்ட் பிளாக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல இருக்கிறப்போ பார்க்க நீட்டா இருக்கும். ஓகே. ரூஃபிங் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பிளாஸ்டிங்லாம் பண்ணாமல் ஆ எக்ஸ்போஸ்டாக என்ன இருக்கோ அப்படியே பிளெயினாகவே விட்டுட்டோம். எக்ஸ்போஸ்டு கான்க்ரீட்டாகவே விட்டுட்டோம். அது ஃபினிஷிங்கோ சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கோ எதுவுமே பண்ணல. கிரைண்டிங் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஓகே. என்ன இருக்கோ அவுட்புட் டேரெக்டாக வந்ததோ அதே தான். ஆமாம், அவுட்புட் வந்ததும் அதே தான். ஓகே. அதே மாதிரி உள்ளேயுமே பெயிண்டிங் எதுவும் கிடையாது. உள்ள வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். வெளியில் எப்படி நான் கொடுத்தேனோ அதே மாதிரி இன்னர்லையும் கோட்டிங் மட்டும். கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி பீமுக்குலாம் வந்து கிரே பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன். பெயிண்ட்னு பார்த்தா அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக. ஓகே. மற்றபடி பெருசாக இதுலையும் கை வைக்கல. ஓகே. இந்த டிவி யூனிட் இதுவுமே சிவில் ஒர்க்கில் தான். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் சிவில் ஒர்க்லேயே கொண்டு வந்துட்டோம். சின்ன சின்ன வாக்-இன் வார்ட்ரோப்ஸு, ஓகே. கிச்சனுக்கான ஷெல்ஃப்ஸு, ஸ்டோர் ரூம் லாஃப்ட்ஸு, ஸ்டோர் ரூம்க்கான கபோர்டு, ஓகே. டிவி யூனிட், நான் சொன்ன மாதிரி ஷூ ரேக்ஸு எல்லாமே வந்து நம்ம கடப்பாலே எங்கேயுமே வுட் இல்லை. எங்கேயுமே வுட் கிடையாது. ஓகே. இது வந்து டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. ஆமாம். ஓகே. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து பெருசாக காமிக்கணுங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம்னா ஓப்பன் கிச்சனாக பண்ணிடுவோம். ஓகே. அப்போ அதே மாதிரி ஆடாகவும் இருக்கக்கூடாது. ம் அதே மாதிரி டைனிங் டேபிள் வைக்கிறது எல்லாத்துக்குமே இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். அப்போ என்ன பண்ணோம்னா டைனிங் வுட்டில் வந்துடும். ஸோ அதையுமே நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே. காங்கிரீட்லேயே ப்ளே பண்ணிட்டோம். காங்கிரீட்டில் கர்வாக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதில் கம்ப்ளீட்டாகவே கிரானைட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து அப்படியே பராமரிக்க முடியும். இதில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னென்னா இங்கேயே வந்து நாங்கள் ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து செய்கிறது எல்லாமே வந்து மெயின் சிங்க்குக்கு போயிடுவாங்க, இன்னொரு சிங்க்குக்கு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அதை டிஸ்டர்ப் இல்லாமல் இங்கேயே கொடுத்துருவோம். இங்கேயே கட் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாகவே சர்வ் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கிளைண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குற இன்புட் தான். ஓகே. எனக்கு தேவை வந்து இப்படி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சாப்பிடும்போது ஹேண்ட் வாஷுக்கும் இது இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு போகணுன்ற நீர் இருக்கவே இருக்காது. இது கம்ப்ளீட்டாக கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர் தான். அதாவது வெளியிலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், உள்ளேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இந்த மேடை வந்து நார்மல் கிரானைட் தான். நார்மல் கிரானைட் தான். பிளாக் கிரானைட், கேலக்ஸி கிரானைட் சொல்லுவாங்க. தண்ணி எதுவுமே வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நோசிங் மட்டும் பண்ணி உள்ளே வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணுறது செய்கிறது எல்லாமே இதோடய முடிஞ்சிடும். இங்கே அதே மாதிரி இன்பில்ட்டாகவே வந்து ஸ்டோர் ரூமும் இதிலே கொடுத்துட்டோம், பூஜா ஏரியாவும் இங்கே கொடுத்துட்டோம். இதெல்லாம் சிவில் ஒர்க்லேயே பண்ணியாச்சு. எல்லாமே சிவில் ஒர்க்லேயே பண்ணியாச்சு. கடப்பாளங்க இந்த உடன் கேபினட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அவங்களோட பாரம்பரிய வீட்டில் இருந்து ஆல்ரெடி ஆப்வியஸ்லி அது அரௌண்ட் ஒரு 60 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அது சின்ன ஒர்க் மட்டும் பண்ணி சிவில் நீட்டாக பாலிஷ் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகே. இந்த சீலிங்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கலையோ? ஆமாம், கிரைண்டிங்லேருந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வந்து அவுட்புட் வந்துச்சு, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கும். ஒரு ஆஸ்தட்டிக்லாம் வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் கொடுக்கல. நாங்களும் வந்து அதை எடுத்துக்கல. ஓகே. ஸோ இது நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டோம். ஓகே. இந்த ஏரியாவில் கிரானைட் மட்டும் ப்ரொவைட் பண்ண மட்டும் இல்லாமல் பொருத்தம் வாடுங்கிறதுனால இங்கே நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு பேக் ஸ்பிளாஷ் ஏரியாவுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணுறது செய்கிறப்போ டேரெக்டாக பொருத்தம் எந்த விதமான தண்ணி லீக்கேஜஸ்லாம் இல்லாமல் வாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டைல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. இது வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். கரெக்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட்டு. ஓகே. இந்த காமன் டாய்லெட்குள்ளேயே வந்து ஆப்போசிட்டில் வந்து சர்வீஸ் ரூமும் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்து சர்வீஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணோம். ஒரு காமன் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே இருந்து தான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அப்படியே வாஷிங் மிஷினை மேலே அதுக்கான யூட்டிலிட்டிஸ் வைக்கிற ஏரியா பக்கத்தில் அப்படியே வாஷ் பேசினா அண்ட் மிரர் அப்படி கொடுத்துட்டோம். அப்போ இன்னரில் எதுவுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள வாஷ் பேசின் இருக்காது, டேரெக்டாக வந்து பாத் ஏரியா அண்ட் வெஸ்டர்ன் க்ளாசெட் மட்டும் இருக்கும். ஓகே. ஓகே. அந்த மாதிரி பிளான் பண்ணோம். இங்கே இருக்கிற ஸ்டார்கேஸ் வந்து கேண்டிலிவர் ஸ்டார்கேஸ். விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பில்லர் இல்லாமல் நம்ம வந்து லோட் பீனில் கொண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு போர்ஷனை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு கேண்டிலிவரில் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த பிளாக்கோட கம்ப்ரஸபிலிட்டி ஸ்ட்ரென்த் ஹெவியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த் ஹெவியாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் எதுவும் பீம்லாம் எதுவும் கொடுக்கல? எதுவுமே கொடுக்கல. ஆனால் கட்டுறப்பவே இதை ஃபுல்லாக தனித்தனியாக நாங்கள் மேக் பண்ணிக்கிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். அப்போ வால் கட்டுறப்பவே மேலே வச்சு கொண்டு வந்துட்டோம். ஓகே. பண்ணிவிட்டு ப்ராப்பர் க்யூரிங். ஓ, இதை தனியாக கட்டி அந்த இடத்துல பிரிக்குக்கு பதிலாக இதை உள்ள வச்சு கரெக்ட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு அப்படியே பிரிக்கை வந்து மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. 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 இது முன்னாடி நாங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 30 days க்யூரிங் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கட்டுறப்ப கையோட மேலே வந்துட்டோம். ஓகே. ஓகே. இது எம்எஸ் தான் இல்லையா? இது எம்எஸ் தான். நம்மள ஹேண்டில் மாதிரி போகாமல் சரி இந்த இடத்துல இருந்து குழந்தைகளுக்கும் கொஞ்சம் சேஃப்டி இருக்கணுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாகவே சைடில் இருந்து எம்எஸ் ரோட மட்டும் எடுத்துகிட்டு வந்து மேலே சீலிங்கில் லாக் பண்ணிட்டோம். ஓகே. ஆனால் இது ஒரு டியூப்லெஸ் செக்ஷன் கிடையாது, அதாவது ஹாலோ செக்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு சாலிட் 18 mm ரோடு இது. ஓ, ஓகே. ஓகே. ஆமாம், உதறல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம். இந்த ஸ்டார்கேஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேண்டிலிவர் ஸ்டார்கேஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா,
அப்போ இந்த ஸ்டார்கேஸ் டேரெக்டாக கான்கிரீட் ஃபினிஷிங் மட்டும் இல்லாமல் மேலே டைல்ஸ் வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னா வழுக்காமே இருக்கும், அதே சமயம் க்ளீன் பண்ண செய்ய எல்லாமே கொஞ்சம் நீட்டாக ஈஸியாக இருக்கும். ஆமாம், எந்த விதமான வைப்ரேஷனும் பார்க்க முடியாது. நிறைய பேர் கேண்டிலிவர் நினைக்கிறப்போ காலை உள்ள விட்டுருவாங்களோ, ஆமாம் ஆமாம். குழந்தைங்க உள்ள போய் மாட்டிக்குமோ அப்படின்னு. ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஓகே. அதுவே பெருசாக எதுவும் செய்ய முடியாது. அதே சமயம் ஸ்டார்கேஸோட திக்னஸிங் கரெக்டாக தான் வச்சிருக்கோம், ஒரு 6 inches ஹைட் தான் வச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் கிளைம் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே. ஓகே ஓகே. இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செட்டப்பில் பண்ணதால தான் இங்கே கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகவும் அங்கே கொஞ்சம் அதிகமாகும். கரெக்ட், ஏன்னா அங்கே லோடு அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே ஹெவியாக பண்ணியிருக்கோம். அந்த டிசைன்லேயே பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஓகே ஓகே. நிறைய பேர் வீட்டில் வந்து முற்றம்னு சொல்லுவாங்க, அதாவது சென்டர் பார்ட் ஆஃப் ஹவுஸ், சென்டர் கோர்ட்யார்ட்னு சொல்லுவாங்க, இல்லை முற்றம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அங்கேருந்து வென்டிலேஷன் வந்தால் நல்லதுன்னு சொல்லி நான் வாஸ்து பிரகாரமும் நம்ம கேட்டிருப்போம். ஓகே. இங்கே வந்து இந்த வீட்டோட சென்டர் பார்ட் வந்து இந்த ஸ்டார்கேஸ் தான். அப்போ இந்த சென்டர் பார்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, மேலே வந்து மேங்களூர் ரோடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கிராஸ் ஏர் வென்டிலேஷனுக்கு நிறைய போகிறத்தமே என்ன பண்ணிட்டோம்னா இன்வெர்ட் பண்ணி கட்டிட்டோம், ஓகே. அதாவது திருப்பி கட்டிட்டோம். அதில் கேப் இருக்கும். அதில் இருக்க கேவிட்டிஸ் மூலியமாகவே வந்து உள்ள கிராஸ் ஏர் வென்டிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. நம்ம ஒரு 10 days இல்லை 5 days வந்து இப்போ வெளியூர் போயிட்டு வரோம், இல்லை ட்ரிப்பு போயிட்டு வந்தால் கூட உள்ள டேம்னஸ் இருக்காது. ஓகே ஓகே. அப்போ வீடு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் இப்போ இருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா ட்ரெஸ் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, ஆமாம். வந்தோடனே துணி துவைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் கூட இங்கே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது பெர்கோலா மாதிரி இங்கே ஒரு டிசைன் வேறு கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், ஒரு சேஃபர் சைடுக்கு ஏன்னா கிராஸ் ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் நாங்கள் வந்து கிரில் மாதிரி எதுவும் பிளான் பண்ணல. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொண்டு வந்துட்டோம்னா அடிஷனல் காஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் டோர் மட்டும் நான் ஸ்டீல் டோர் பிளான் பண்ணல, டெரஸ்ல இருக்கிற ஒரு டோரும் வந்து நான் ஸ்டீல் டோர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சேஃப்டி சைட்காக. ஏன்னா நம்ம சுற்றி நம்ம தனித்தனி கிரில்ஸ்லாம் நான் எதுவும் கொடுக்கல. அப்போ நான் டோரை தான் ஹெவியாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ நான் அந்த டோரை வந்து ஃப்ளஷ் டோரோ லேமினேட்டட் டோர்ஸ் உடன் டோர் மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக நான் ஸ்டீல் டோரே பிளான் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமா? கரெக்டாக. ஓகே. மாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஜிம் ரூம், அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் உங்களுக்கு மேலே வந்து மேங்களூர் டைல்ஸ், டபுள் ஓடு டைல்ஸ் சொல்லுவாங்க. மேலே ஒரு ஓடு இருக்கும், கீழே ஒரு கீ ஓடு, பூ ஓடுன்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கோம். ரிமைனிங் ஜிம் ரூம் வந்து நான் ஃப்ளாட் அரேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நாங்கள் பிளான் பண்ணுறப்பே வந்து காட்டுங்கிறது வேண்டாம், அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து காட் மாதிரி இல்லாமல் பெட்டே வந்து கீழே தரையிலே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னதுனால ஜன்னலும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அது தகுந்த மாதிரி ஃபுல் லென்த்தி ஜன்னலாகவே கொடுத்துட்டோம். ஸோ ஏரேஷனுக்கும் சரி, இப்போ வரைக்கும் ஏசி இங்கே மாட்டல. ஏசி இல்லை. ஓகே. ஆமாம், அப்போ வந்து எதுக்காகனா டோட்டல் நம்ம கிராஸ் ஏர் வென்டிலேஷன் ப்ராப்பராக கொடுக்கணும், வெளிச்சமும் நிறைய இருந்தது அப்படின்னா ஏசிக்கான அடிஷ்னல் செலவுகள் அறவே கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. செலவு இருக்காது. இதுலேயே 3 விண்டோஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், எல்லாமே லென்த்தி விண்டோஸ் தான், ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம், ஷார்ட்டாக இல்லாமல் வெளிச்சத்துக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லென்த்தி விண்டோஸ் பற்றி கேட்குறப்போ நிறைய பேர் லென்த்தி விண்டோஸை அவாய்ட் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. ஆமாம். சரி, லென்த்தி விண்டோஸை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள வீட்டுக்கு வந்து அந்த விண்டோ அங்கே இருக்கும், அவங்க பெட்ரூம்க்கான விண்டோவாக இருக்கும், இங்கேயும் விண்டோவாக இருக்கிறப்ப அது பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக விண்டோவை ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை மாற்றி வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த லென்த்தி விண்டோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இன்னொரு மெயின் பிரின்சிபல் ரீசன் என்ன அப்படின்னா, அப்படியே பக்கத்தில் எங்களுக்கு ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஓகே. அப்போ எங்களுக்கு பார்க்கக்கூடிய வியூவில் இருந்தும் சரி, அந்த அழகையும் ரசிக்க முடியும், அதே சமயம் நல்ல ஒரு ஏரேஷன் கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருக்கும், அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் அட்டாச்சாக ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக கன்சில் பண்ணலை. ஓகே. இது வந்து கம்ப்ளீட் கிளாஸ். ஸோ உள்ள ஒரு பாத்டப் கொடுத்துருக்கோம், ஓகே. இங்கேருந்து இந்த வியூவையும் பார்க்க முடியும், பெட்ரூமோட வியூவும் பார்க்க முடியும். அதே மாதிரி சீத்ரூவாக இருக்கிறப்போ எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடை பெருசாக காமிக்கிறதுக்கு கிளாஸ் மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வீடை இன்னும் பெருசாக காமிக்கும், ஒரு பிளாக்கேஜ் ஆஃப் வால் இருக்கவே இருக்காது. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கர்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வீடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கர்டன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். இதே இன்கேஸ் இது கமர்ஷியல் பிளேஸாக இருந்ததுன்னா இது பிளட் கிளாஸ் மாதிரி போகிறது தான் அவசியமான ஒரு விஷயம், அப்போ தான் தெரியாது, பார்க்க முடியாது. ஓகே. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு சைடில் கம்ப்ளீட்டாகவே வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துட்டோம், அதாவது இன்னரில் ஃபுல்லாகவே வார்ட்ரோப் மாதிரி இங்கே சிஸ்டம் கொடுத்துட்டோம், அதுவுமே சிவில் ஒர்க்லேயே பண்ணிட்டோம். அதோட ஆப்போசிட் சைடு அப்படியே பாத்ரூம் ஏரியா. ஸோ இந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு எந்த விதமான வால்ஸும் கொடுக்கல, ஆனால் வால் ஃபுல்லாகவே நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணி பேக் ஸ்பிளாஷ் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே டைல்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே. அப்போ எந்த விதமான ஸ்பில்லேஜோ டேம்னஸோ போகிறதுக்கு ஏறாமல் இருக்கும். ஆமாம் ஆமாம். அது நம்ம ஒயர் கட் பண்ணியிருந்தாலும் சரி, போகிறத்தம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் லைன்ஸு, பைப் லைன்ஸ், அதெல்லாமே கான்கிரீட் பைப்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து வெளி சைடு எக்ஸ்போஸ்டாக விட்டீங்க, உள் சைடு டைல் வச்சிருக்கோம். ஓகே. இதில் இருக்கிற இன்னொரு மேஜர் ஃபியூச்சர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாசெட் தான். ஓகே. இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டில் என்ன பெரிய ஃபீச்சர் இருக்க போகுது அப்படின்னா,
இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டை நம்ம சீட்டிங் பர்பஸாக 2 டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வெஸ்டர்ன் டைப்பில், ம். இன்னொன்று இந்தியன் டைப்பில். அது Okay. ரெண்டுமே இந்த ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த இடத்த இந்தியனாக யூஸ் பண்ணிக்கலாம், அது அப்படியே நம்ம வந்து வெஸ்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். டாப் லேயர் அப்போ வெஸ்டர்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே ரூமில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டேரெக்டாக ஜிம் ரூமும் இங்கேருந்தே போக முடியும். நீங்கள் ஒன்ஸ் ஜிம் ரூம்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, டேரெக்டாக பாத்ரூம்லேருந்து அப்படியே ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரூம்ஸ்க்கு வந்துடலாம். போயிடலாம். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி ஒரு போர்ஷனை தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஏரியா வந்து அப்படியே டெரேஸ் ஏரியாவுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே WPC டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த சைடு வரணும் அப்படின்னா அப்படி உள்ள வந்துக்கலாம். உள்ள வந்துடலாம், பெட்ரூம் வழியாக உள்ள வந்துடலாம். ஓகே. இல்லை பெட்ரூம், பெட்ரூம் வழியாக தான் வெளியே எல்லாம் வந்துடலாம். ஓகே. ஸோ இந்த ரூம் வந்து நம்ம மேங்களூர் டைல்ஸும் எதுவும் போடலை, டேரெக்டாக வந்து ஃப்ளாட் ரூஃப் தான் போட்டிருக்கோம், கான்க்ரீட் தான் பண்ணியிருக்கோம். Okay. சரி, ஏன் இங்கே ரூஃப் போடலை செய்யலைன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க் பிளேசிங். ஸோ நம்ம அங்கேயுமே வந்து மேங்களூர் டைல்ஸே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்கும். பூஸ்டர் பம்ப் வைக்கிறோம்னா கஷ்டமாக போயிடும். அதனால இந்த ஏரியாவை நாங்கள் ஃப்ளாட் ரூஃப் பண்ணிட்டு ஓகே. மேலே வந்து ஸ்லாப் ரைஸ் பண்ணி வாட்டர் டேங்க்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே. மேலே வந்து ஓப்பன் டெரஸ் தான். மேலே வந்து கம்ப்ளீட் ஓப்பன் டெரேஸ். ஓகே. இப்போ அதுக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் ஏரியா அங்கே இருக்குது. ஆமாம், அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து கான்க்ரீட்டில் பிளான் பண்ணல, மெட்டலில் பிளான் பண்ணியிருந்தோம். டெரேஸ் ஏரியா, காமன் டெரேஸ் ஏரியா. பெட்ரூம் வழியாகவும் இதை ஆக்குபை பண்ண முடியும், ஜிம் ஏரியா மூலியமாக இதை பண்ணிக்க முடியும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நான் அகைன் கான்க்ரீட்டில் கொண்டு போகல, ஓகே. மெட்டல் ஸ்டேர்கேஸே ரன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து ஒரு பேரபெட் வால் ஆகட்டும், திண்ணையாகட்டும், எல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதுதான். இதுதான் இருக்கிறதுலே வந்து எங்கள்கிட்ட பேலன்ஸ் இருந்த பிளாக்ஸ். ஓகே. ஓகே. இவ்வளோ தான் பிளாக்ஸ் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ண முடியும்? இன்னும் ஒரு 5 பிளாக் மட்டும் லோக்கலில் கடையில் விற்காது. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இதில் ஹோல்ஸ் விட்டுட்டு ஓகே. அது ஆரேஷனுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே. இதுதான் உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரிக்கா? ஆமாம், இந்த பிளாக் தான் வந்து நம்ம எலிவேஷனில் பார்க்குற ஒயர் கட் பிரிக்ஸ். ஓகே. உள்ள வந்து அதுலேயுமே ஹாலோ கேவிட்டிஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டிசைட் பண்ணுறது. ஓகே. 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 ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனால் நம்மளோட நீட் என்ன, எந்த ஏரியாவுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதனால நீங்கள் ஹாலோவை வாங்கிட்டீங்க. கரெக்ட். ஓகே. ஓகே சார். இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பட்ஜெட் எவ்வளோ? கம்ப்ளீட்டாகவே வீட்டு இப்போ நீங்கள் பார்த்த டைல் லேயிங்கில் இருந்து இன்டீரியர் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு 44 lakhs வரை செலவாச்சு. ஓகே. இது வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2022 நாங்கள் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணது, ஒரு 2 years பிஃபோர் ஹேண்ட் ஓவர் பண்ணது. அன்னைக்கான டேட்டில் 44 lakhs கிட்ட ஆயிருக்கு. ஓகே. அதாவது இதில் வந்து அந்த காம்பவுண்ட் வால், இந்த ஷெட்டு இதெல்லாம் சேர்ந்து வருமா? இதில் வந்து சேர்ந்து வராதது வந்து எக்ஸ்க்ளூஷன் வந்து காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க்கு, மேலே இருக்கிற ரூஃபிங் ஷீட்ஸ். இது மூணுமே நாங்கள் இன்வால்வ் பண்ணவே இல்லை. இது சைட்டு முடிச்சதுக்கப்புறமா செப்பரேட் காஸ்ட்டில் தான் அது பண்ணது. இப்போ நான் சொல்கிற இந்த காஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே வீட்டுக்கான இப்போ இன்டீரியர்ஸ் நம்ம பார்த்ததுலேருந்து வெளியில் இப்போ நம்ம நின்று பேசுகிற இடம் வரைக்கும் இது வரைக்கும். ஓகே. ஓகே. இந்த ஏரியா அதில் வராது. இந்த ஏரியா அதில் வராது. ஓகே சார். இப்போ எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னையோட சரௌண்டிங்ஸ், ஓகே. பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி. இந்த 3 லொகேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. மற்ற ஏரியாக்கள்ல இருந்து இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க? ஆல்ரெடி அந்த மாதிரி என்கொயரிஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கேட்பாங்க, ஈரோட்லேருந்து கேட்பாங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஏரியா இருந்து, ஒரு மேசிவான ஒரு ஏரியா இருந்து, பட்ஜெட்டும் 2 பேருக்குமே செட் ஆச்சு அப்படின்னா அங்கேயும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஓகே. ஓகே. நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியாவாக கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா. கரெக்ட். ஓகே. அதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை எனக்கு டிசைன் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் பண்ணுறீங்களா? தாராளமாக பண்ணலாம். இன்கேஸ் வந்து சில சமயம் நம்மளால அங்கே போய் பண்ண முடியல, ஆனால் அவங்க டிசைன் மட்டும் நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக டிசைன் மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா எங்களோட ஃபர்மில் வந்து டிசைன் பண்ணுறது என்னோட வைஃப் ஆர்கிடெக்டர், ஓகே. நாங்கள் வந்து இன்ஜினியர். ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். டிசைன் ஃபுல்லாகவே அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.